ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இடித்து அதையும் வந்து அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருக்கோம். இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். வதங்கி வரும்பொழுதே நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு தக்காளி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை எடுத்து இனிக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கோம். அது போன்லெஸ் பீசஸாக எடுத்திருக்கோம். நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். நீங்கள் மட்டனுடைய இந்த கால் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஆட்டுக்கால் சூப் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு வச்சுக்கோங்களேன் ஊற்றிருக்கோம். நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொதி வரும். கொதி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டனுக்கு விட்ற மாதிரியே வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க. நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை விசிலை எடுத்து விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான மட்டன் வாட்டர் சூப் வந்து உங்களுக்கு அருமையாக ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக வந்து மட்டன் குக் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு இந்த மாதிரி யார் வேணாலும் இதை வந்து கன்சப்ஷன் எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சளி இரும்பல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு நல்லா ஏற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.